யாருமே ரிலேஷன்ஷிப்ல அம்மாவை தேடாதீங்க. யூ கேனாட் கெட் தட். பேரண்ட்ஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படின்னும் போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவருடைய பிரேக்கப் கொஞ்சம் சப்போர்ட்டிவா எடுத்துட்டு வந்திருந்தா, அண்ட் இவருக்கு நீங்க கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் பண்றத விட பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து கவுன்சிலிங் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா இது ஒரு சொல்யூஷனே கிடையாது. நான் நிறைய சொல்றது, சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். இந்த ரிஜெக்ஷன் சொன்னீங்க இல்லையா, ஆமா, ரிஜெக்ஷன் வந்து இன்னெவிட்டபிள். ஏதோ ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இவரை தயாரே பண்ணல, அதுதான் பிரச்சனை. நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு லைட்டர் நோட்ல சொல்றேன். அந்த அந்த படத்துல வருமே, கடலே இருக்கும்போது எதுக்கு டம்ளர்ல நீச்சல் அடிக்க பாக்குறேன்னு, அவ்வளவுதான். அது என்ன பாட்டு? காதல் ஒரு கடல் மாதிடா, அதை விட்டுட்டு டம்ளருக்குள்ள நீச்சல். அவ்வளவுதான். கடல் மாதிரி காதல். அத போய் நீ டம்ளருக்குள்ள போய் படுத்துண்டு இதுதான் காதல் நினைச்ச மாதிரி இருக்கு. ஒய்ஃபு இறந்துட்டு போலீஸ்காரங்க வந்து அவங்க பேரில் வேணும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஒய்ஃபு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் என்ன சார் பண்ண போகிறேன்,